அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறஞ்சி ஏத்துவாம். எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த பாரதத்தில் யக்ஷப்பிரசனம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யமன் யார் தோழன் என்று கேட்டான். அடுத்தாப்பில் எதை இழந்தால் மனிதன் எல்லாரிடத்திலும் பிரியன் உள்ளவனாகிறான், எதை இழந்தால் தனவானாகிறான், எதெல்லாமோ இழக்கணும். எல்லாத்தையும் பிரியமாக இருக்கணும்னா நமக்கு கர்வத்தை நீக்கணும், கோபம் கூடாது. எதை இழந்தால் தனவான், ஆசையை இழக்கணும், பேராசையை இழக்கணும், தெரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாருக்கும் சத்ரு பிபி ஏறுறதுக்கு காரணமே இதான். பாரதி சொல்லுவான், கோபத்தால் நாடியெல்லாம் வெந்து போகும்னா. புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் டாக்டர் சொல்கிறான், இந்த நாடியை தான் பார்க்குறான். ஆமாம், அந்த கேட்டானே நோயாளிக்கு யார் தோழன்னு மருத்துவன். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி. பேஷண்ட்டுன்னு சொல்கிறோம் வியாதிக்காரனை, டாக்டருக்கும் அது வேணும், பேஷன்ஸ் வேணும், பொறுமை வேணும். இப்போ சொல்கிறான் பாருங்க, எதை இழந்தால் எல்லாத்தையும். கர்வம், அடுத்தது என்ன, கோபம், பரிசு, அது ஆசை, இதெல்லாம் அதை தொடர்பு. வள்ளுவர் அழகாக சொன்னார், பொறாமை இருந்தால் எல்லாம் வந்துடும். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். ஆமாம், இதே பாரதத்தில் ஒரு கதை. கௌசிகன்னு ஒரு பிரம்மச்சாரி பையன், வேதம் படித்த பிராமண பையன், வீடு வீடாக சாஸ்திரப்படி போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டு கிடைச்சதை சாப்பிட்டு வேதம் படிப்பான். மரத்தடியில் இருந்தான், நதியில் குளிப்பான், ஸ்நானம் செய்வான், அந்த கோவில் மரத்தடியிலேயே தூங்குவான், வேதம் படிப்பான், நன்கு படித்தவன். ஆனால் அவனுக்கு கர்வம், தன்னை போல படித்தவன் இல்லைன்னு. அவன் மரத்தடியில் உட்காந்து வேதம் படிக்கிறான். ஒரு பட்சி வந்து மரத்தில் உட்காண்டிருக்கு. அந்த பட்சி மலம் போட்டுருத்து. அது இவன் தலையில் வந்து விழப்போகிறது. இதில் வேடிக்கை, அந்த பட்சி மலத்தை போட்டுட்டு பறந்துருத்து. கொக்கு வந்து உட்காண்டது. இவன் மேல் மலம் விழவும் அந்த கொக்கு வந்து உட்காரவும் சரியாக இருந்தது. இந்த பக்கத்தில் ஜலம் வச்சுருக்கான், அந்த ஜலத்தை எடுத்து இப்படி தடவினா அது போயிடும். இப்படி நிமிந்து பார்த்தான், இந்த கொக்கை பொசுக்கிட்டான். அவ்வளவு கோபம். இது உதவாத ஒன்று. பவதி பிக்ஷாந்தேகின்னு போய் பிக்ஷை கேட்டான். அந்த அம்மா எப்போவுமே இவனுக்கு அன்னம் போடுவா. அன்னைக்கு அவள் கணவன் வந்து விட்டார் சாப்பிட. கணவனுக்கு போட்டுட்டு இவனுக்கு போட்டான். ஏன் இவ்வளவு தாமசம்னா, இவன் கேட்கறது பிக்ஷை. அவளை போய் கோவிச்சுண்டான். அவள் சொன்னா, உன் சாத்திரம் என்ன சொல்கிறது, கணவனுக்கு போட்டுட்டு தான் போடணும், நான் அவருக்கு போட்டேன்னா. எனக்கு கோபம் வந்தால் என்ன செய்வேன்னு தெரியுமான்னா இவன். அவள் அழகாக பதில் சொன்னாள், நான் என்ன கொக்கா பொசுக்கிறதுக்குன்னா. அசந்து போய் அவளை சேவிச்சான். அங்கே நடந்தது உனக்கு எப்படி தெரியும்னு. இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் தர்மவியாதன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருன்னு அவன். இவன் இங்கேருந்து வேகமாக போனான். குடுமி வச்சிருக்கான் வேத பிராமணன். அங்கே போய் கேட்கிறான், தர்மவியாதன்கிறவர் யாருன்னு. இப்போ எல்லோரும் திரும்பி ஆச்சரியமாக பார்க்குற. அவன் ஒரு கஜாப்பு கடைக்காரன், மாம்சங்களை விற்பவன். ஓரமாக போய் நின்னான். அவன் மாம்சத்தை விற்று முடிச்சுட்டு அவனை பார்த்தான். இந்த பிராமணத்தை ஒன்று அனுப்பிச்சாளான்னா. அப்போ அவன் சொல்கிறான், நான் மாம்சத்தை விற்கிறவன், ஆனால் மாம்சம் சாப்பிடாதவன். ஏன் இந்த ஞானம்னு கேட்குறையா, இங்கே வா. 4 கேள்வி கேட்டேன். அப்போது ஒரு கேள்வி சொன்னேன், அம்மா அப்பாவுக்கு தொண்டு பண்ணணும்னு. அவன் சொல்கிறான், என் தாய் தந்தைக்கு கண் தெரியாது, நான் தொண்டு செய்தேன், தொண்டு செய்கிறேன், வந்து பார் என்றான். அதனால்தான் எனக்கு இந்த ஞானம். நீ ஒருவருக்கும் தொண்டு செய்யலை, அதனால் தான் கொக்க பொசுக்கினேன்னா. பார்த்தீர்களா, நமக்கு கோபத்தினால் எவ்வளவு கஷ்டம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆசையினால் துன்பம். எல்லாருக்கும் ஆசை, பேராசை. மல்டிபிளாக நாம் போடுறது 1 லட்சம். இதுக்கு இந்த காலத்தில் நிதி மந்திரி எப்படி பட்ஜெட்டு போடுறா,
கவர்மெண்ட் பேங்க்கில் எவ்வளோ வட்டி கொடுக்குறான்னு தெரிஞ்சு நம்ம அதில் தான் போடணும். இதில் போட்டால் நிறைய தரான், அதில் போட்டால் நிறைய தரான். ஒருத்தன் திடீர்னு பேங்க் ஆரம்பிக்கிறான், எங்களிடத்தில் போடுங்கள் 14%ங்கிறான். மொத்தமாக பணத்தை எடுத்துன்னு போய்ட்றான். இவ்வளவு பேரும் ஏன் அந்த பணத்தை அவன் எடுத்துன்னு போனான்? இவ்வளவு பேரும் மனதிலே ஆசையை வைத்து கொண்டு போட்டார்கள். அதனால தான் அந்த பணத்தை தொட்டதுனால அவனுக்கு ஆசை வந்துடுது அந்த பணத்தில். புரியுறதோ? அதான் எல்லாம் நடப்பத்தான் சொல்கிறோம். எத்தனை படித்தவா ஏமாறுற. சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டே சூதாட்டம். ஆமாம், அது சூதும் வாதும் வேதனை செய்யும். அதனால் ஆசை இருக்கணும். காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம் நமக்கு வச்சிருக்கான் பகவான், அதில் இருக்கணும். நாம் எந்த அளவுக்கு அதில் இருக்கணுமோ அதில் இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியலையே, ஆசை நிறைய இருக்குது. பொண்ணை பெற்றவா ஆசை நிறைய இருக்குது. மாப்பிள்ளை பையன் 25 வயசுக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கணுங்கிறா. எப்படி முடியும்? நிதி மந்திரி டெபிசிட் பட்ஜெட் போடுற பொழுது யோசிக்கலையே. அம்மா அப்பா இருக்கப்படாதுங்கிறா. இவன் அம்மா அப்பா இருக்கலாமாம். அதுதான் ஒருத்தன் எழுதினான், அம்மா அப்பா இருக்கப்படாதுன்னு விரும்புகிற பெண்கள் அனாதை இல்லத்தில் போய் எடுத்துக்கணும்னு பையனை. பார்த்தா ஆசையினால் என்ன ஆகுது? நான் இப்படித்தான் இருப்பேன். செத்த முன்னால் ஒரு கேள்விக்கு சொன்னேன், மனதை கட்டுப்படுத்தணும்னு. மனதை கட்டுப்படுத்தினால்தான் இந்த பேராசை இருக்காது, ஆசை அதிகமாக இருக்காது, கோபம் இருக்காது, கர்வம் இருக்காது. நம்ம எல்லாருக்கும் ஆசை, கர்வம். படிச்சுட்டேன், நான் இதை படித்தேன், நான் பிஇ படித்தேன், இந்த காலேஜில் படித்தேன், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன். யார் படிக்கவில்லை? நாம் கர்வப்பட்டு என்ன புண்ணியம்? வீடு கட்டியிருக்கேங்கிறான். கரையானும் புத்து கட்டுறது சொல்லு. எந்த பேங்கில் லோன் போட்டது? அது யார் என்ன செய்யவில்லை? எல்லோரும் எல்லாமும் பெறணும்னு தானே சொல்கிறோம். இதில் என்ன கர்வம்? அதுதான் வள்ளுவர் அழகாக சொன்னார், எல்லாருக்குங்கிற எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் கர்வம். அதுதான் வாழை மரத்தான் உதாரணம். வாழை மரம் இலையை விட்டுன்னு போகிறது அப்படி கர்வமாக போகிறது. பக்கத்து வீட்டு மரம் நம்ம ஒட்ட நறுக்கிறோம். அதே மரம் பார் பூ விட்டு காய் விடுறது, மூங்கில போய் கொடுக்குறோம். அப்போது ஆதரவு தரும். கர்வம் இல்லைன்னா ஆதரவு கிடைக்கும், கர்வப்பட்டால் ஆதரவு கிடைக்காது. அதனால் மனிதனுக்கு பெரிய சத்ரு ஆசை, அதன் பிறகு கோபம், அதுக்கப்புறம் என்ன கர்வம். இந்த கர்வம் இருந்ததுனால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டார்கள். ராமாயணத்தில் சொல்லுவோம், கர்வித வாலி சம்ஹாரகராம். வாலி கர்வப்பட்டான், மகாபலி கர்வப்பட்டான். என்னாச்சு கடைசியில்? எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் நம்மளை விட படித்தவன் இருப்பா, நம்மளை விட பணக்காரன் இருப்பான். நீ எந்த விஷயத்தில் நாம் பெரியவன் என்று எண்ணுகிறோமோ அதே விஷயத்தில் நமக்கு முன்னாலும் வாழ்ந்திருப்பார்கள், நம்ம காலத்திலும் இருப்பார்கள், நமக்கு பிறகும் இருப்பார்கள். கர்வமே படப்படாது. காசியில் ஒரு பண்டிதர் 18 பாஷை படித்தவர், ராமாயணம் பாரதம் உபன்யாசம் பண்ணுவார், சங்கீதம் பாடுவார், எல்லாம் தெரியும், சாஸ்திரம் தெரியும். கர்வமாக போவார், யாரையும் மதிக்க மாட்டார். யாராவது வணங்கினால் கூட அப்படிம்பார். அவர் ஒரு படகுல போனார். படகோட்டியை பார்த்து கேட்குறார், நீ பாஷையெல்லாம் படிச்சிருக்கியா? தெரியாது சாமின்னா. உனக்கு வாழ்க்கையில் கால் பங்கு போயிடுத்தேன்னு அறிவர். நீ ராமாயணம் பாரதம்லாம் கேட்பையா? கேட்கறதில்ல சாமி, அரை பங்கு போயிடுத்தேன்னார். கோவிலுக்கு போவையா நீ? தெரியாது சாமி, நான் விருந்த இடத்துலையே கும்பிடுவேன்னா. வாழ்க்கையில் 3/4 பங்கு போச்சேன்னா. கொஞ்சம் தூரம் அவனுக்கு கோபம். கொஞ்சம் தூரம் படகு போச்சு. அந்த படகோட்டி கேட்டான் இவரை, சாமி உனக்கு நீஞ்ச தெரியுமான்னா. இல்லைன்னா. உனக்கு வாழ்க்கையே போச்சேன்னா. படகு கவுந்தது, குதித்து போனான். இவர் முழுகி போனார். 18 பாஷையும் முழுகி போச்சு. அவர் வாயை மூடின்னு வந்திருந்தார்னா அவன் முதுகில் சுமந்து கொண்டு கரை சேர்த்திருப்பான். அதுதான் அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். தெரிந்து கொள்ளுங்கள், உய்விக்கும். அடக்கம், தன்னடக்கம் தேவை. நம்மிடத்தில் எவ்வளவு விஷயம் இருந்தால் நமக்கு என்ன? சாதாரணமாக இருக்கணும், நம்மை விட படுத்தவர். அப்போது கர்ப்பம் இருந்து ஆசையும் இருந்தால் நமக்கு வாழ்க்கை
பிரகாசிக்காது. அதனால்தான் கேட்கிறான், அழகாக கேட்கிறான் அடுத்த கேள்வி, உயிரிருந்தும் நடைப்பிணம் யார்? முன்னோர்களை நினைக்காதவன், பிதர்களை, தெய்வத்தை நினைக்காதவன், வேலைக்காரனுக்கு தகுதியாக ஊதியம் தராதவன், தன்னை பற்றி கவலைப்படாதவன். எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். நீ வேலைக்காரன் என்று எண்ணப்படாது. எல்லாருக்கும் தெரியலை. கீரைக்காரம்மாட்ட போய் விலை பேத்துறான். கீரை 20 ரூபான்னா கொடுத்து வாங்கணும். ஒருத்தர் என் பக்கத்தில் இருந்து கீரை வேணும்னர், 20 ரூபான்னா குறைச்சி கொடுன்னர், பாதியாக பிரித்து கொடுத்துட்டு. அவள்கிட்ட போய் பேரம் பேசப்படாது. ஆமாம், யார்கிட்டையுமே நம்ம ஒன்று வச்சுக்கணும், ஊதியம் கொடுக்கறத நல்லா கொடுத்துடணும். அவன் மனம் திருப்தியாக வேண்டும். திருப்தியாகவில்லை என்றால் நாம் நடைப்பிடம், முன்னோர்களை எண்ணணும். அதைத்தான் தென்புலத்தார் தெய்வம் விருந்து தான் ஒக்கல், எல்லாரையும் எண்ணணும், விருந்தினனை உபச்சாரிக்கணும், முன்னோர்களை எண்ணணும். யாரும் எண்ணாமல் இருக்க மாட்டார்கள். நம்ம எந்த விதத்திலும் முன்னோர்கள், உனக்கு உத்தியோகத்திலையா, உன் குடும்பத்திலா, உங்கள் தாத்தா பாட்டி பெரியவர்களை எண்ணணும். அதைத்தான் சொல்கிறான் யட்சப்பிரசனத்தில். இதெல்லாம் நமக்கு எது தடுக்கிறது? அதை பாருங்கள். எது தடுக்கிறது பார்த்தோமே ஆரம்பத்தில், மனம். அந்த மனதிலே கட்டுப்பாடில்லை. நாம் மனதிலே நினைப்பதை செய்ய வேண்டும் என்று என்கிறோம், கர்வப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம், எல்லாரும் நமக்குத்தான் செய்ய வேண்டும் என்று. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்று இருக்கிறதே, அதை எண்ணவில்லை. அதுதான் மனதை கட்டுப்படுத்தணும். மனைவி தோழன் நாம், அவள் தான் தீர்த்தம் போடணும், நீ என்ன தானம் பண்ணாலும். அப்போது ஒருவருக்கொருவர் இல்லறத்திலே ஈடுபடுபவர்கள் அன்போடு பண்போடு ஒன்றாக இருந்து பெரியோர்கள் சொல்வதை கேட்டு இளைஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அதையும் ஏற்றுக்கொண்டு எது நல்லது என்று ஆராய்ச்சி செய்து, முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், வேதம் என்ன சொல்லி இருக்கிறது, ராமாயணம் பாரதம் என்ன சொல்லி இருக்கிறது, இதில் நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆராய்ந்து, ஆண்டாள் நாச்சியார் சொல்கிற ஆராய்ந்து அருளேலோர் பகவானையே ஆராய்ச்சி பண்ணி செய்ய வேண்டும். அதுதான் முக்கியத்துவம். அப்படி நாம் வாழ்ந்தால்தான் கவலை இல்லாமல் இருக்கலாம். அதைத்தான் கேட்டான், புல்லை காட்டிலும் அற்பமானது. கவலை ஏன் வருகிறது? நாம் நழுவுகிறோம் நம்முடைய செயல்களிலிருந்து. தொடர்ந்து என்ன கேட்கிறான் யமதர்மன் என்று பார்ப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.